நீட்டாக வந்து எப்படி வந்து வச்சு திருப்புறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இது ஆல்ரெடி நான் வந்து கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அதை வந்து கண்டிப்பாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். இப்போ இது வந்து நெக் வந்து நம்ம வச்சு மாத்திரம் சுற்றி நான் தச்சு மாத்திரம் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் லேஸ் வச்சு இதில் வந்து டிசைன் பண்ணணும். அதனால் முதல்ல வந்து நம்ம வந்து வச்சு திருப்பிடுவோம். கையெல்லாம் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுறதுல நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தனித்தனியாக வந்து ஜாயிண்ட்லாம் போட்டுடலாம். கரெக்டாக அந்த 2 பீஸ்க்கும் வந்து 2 ஜாயிண்ட் எடுத்துக்கிறோங்க. அதுக்கு மெயின் பீஸ் தான் வந்து ஜாயிண்ட் இல்லாமல் இருக்குது. லைனிங் பீஸ் வந்து ஜாயிண்ட் வரும். அதனால் இதை வந்து கரெக்டாக 2ஆக கட் பண்ணிக்கிறேங்க. நான் ஜாயிண்ட் இல்லாமல் வந்து மெயின் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த கட்டிங் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து 4 பீஸ் இருக்குது. அந்த 4ஐயும் வந்து கரெக்டாக அளவு பார்த்துட்டு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கிறேங்க. தையல் நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கிறேங்க. ஸ்லீவ் கொஞ்சம் வந்து அதாவது கை வந்து சுற்றளவு வந்து பெரிய சுற்றளவு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மெயின் பீஸ் வந்து கரெக்டாக சேர்த்து எடுத்துட்டேன் ஜாயிண்ட் இல்லாமல். நல்லா நீட்டாக தேய்ச்சி விட்ருங்க. இந்த லைனிங் வந்து திரும்பாமல் இருக்கிறதுக்காண்டி திருப்பி அப்படியே வந்து மெயின் பீஸில் வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேங்க. அதாவது 3/4 ப்ளவுஸாக இருந்தால் நமக்கு வந்து போட வேணாம். இது வந்து கை வந்து சின்னதாக தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக வந்து போட்டுருங்க. ஏன்னா அந்த லைனிங் வந்து முதல்ல வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காண்டி தான் அந்த தையல் வந்து கரெக்டாக ஒட்டில் வந்து போடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். ப்ளவுஸில் வந்து கரெக்டாக கையை வச்சு எடுத்து விட்டுருங்க. துணி வந்து கொஞ்சம் வந்து அதாவது மெயின் பீஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது. மொத்தமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து மடிகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது அப்படியே கரெக்டாக அளவு பார்த்துட்டு இப்போ நமக்கு பாருங்க ஸ்லீவ் வந்து நீட்டாக நமக்கு வந்துருச்சு. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதை மாத்திரம் அப்படியே கட் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். கை வந்து நீட்டாக இருக்கு பாருங்க. நமக்கு கொஞ்சம் கூட சுருக்கம் இல்லாமல் அழகாக வந்திருக்கு. இப்போ இன்னொரு ஸ்லீவ் வந்து ஒட்டிடலாம்.
நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ துணி வந்து ஒரு இன்ச்சு 1/2 இன்ச்சு உள்ளே விடுறீங்களோ ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இது ஒரு தையல் வந்து எக்ஸ்ட்ரா வேலை. ஆனால் இது வந்து மெயின் பீஸில் வந்து தெரியாது, லைனிங்கில் போயிடும் தையல் வந்து. ஆனால் ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். அதுக்காண்டி தான் நான் வந்து இந்த தையல் வந்து போட்டுருக்கேன். நல்லா நீட்டாக எடுத்து விட்டுக்குறேங்க. இப்போ 2 ஸ்லீவும் வந்து நல்லா சூப்பராக ஓட்டிட்டோம் பாருங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஓட்டிடலாம். அப்படியே மடிச்சு ஒரு தையல் போட்டுருங்க. கரெக்டாக லைட்டாக அப்படி இழுத்துக்கிறங்க. இழுத்துட்டு இந்த பீஸை வந்து கரெக்டாக பார்த்துக்கிறங்க. இந்த பக்கம் எல்லா பக்கமும் ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக வரணும். அதாவது ஒட்டு தையல் வந்து போடக்கூடாது, 1/4 இன்ச்சு தள்ளி போடணும். முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஒட்டு தையல் வந்து போடலாம். அப்போ தான் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக கிடைக்கும். லெஃப்ட் சைடு வச்சு ரைட் சைடு திருப்பணும். முதல்ல வந்து ரைட் சைடு வச்சு தைச்சோம். ஷோல்டர் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய ஷோல்டர், அதாவது 3.5 இன்ச்சு அகலம். நல்லா கிராஸா கட் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து நமக்கு வந்து தைக்கிறதுக்கு நீட்டா வரும். அதே மாதிரி இப்ப 1/4 இன்ச்சு தள்ளி வந்து தையல் போட்டுருங்க. நல்லா நீட்டா எடுத்து விட்டுட்டு இந்த துணியை வந்து உள் துணியை வந்து கரெக்டா கையை வச்சு இழுத்துக்கிறங்க.
2 ஃப்ரண்ட் பீஸும் நமக்கு வந்து நீட்டா ஓட்டியாச்சு. நீட்டா வந்து நமக்கு வந்து கை ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டும் வந்து ஓட்டிட்டோம். இப்போ வந்து கழுத்து வந்து வச்சு திருப்பிடுவோம். கட்டி கரெக்டாக அளவு வந்து பார்த்துக்கிறோங்க. நல்லா நீட்டாக வந்து எல்லா பக்கமும் வந்து வர்ற மாதிரி கரெக்டாக போட்டுக்கிறோங்க. மேலே வந்து ஏற்றி போட்டுக்கிறோங்க. கீழே வந்து நமக்கு வந்து தையலுக்கு வந்து துணி வேணும். அதனால கரெக்டாக 2 பக்கமும் வந்து நமக்கு வந்து இப்போ பீஸ் இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறோங்க. வச்சுக்கிட்டு ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அங்கே இங்கே கரெக்டாக ஒரு ஊசி வந்து செட் பண்ணிக்கிறோங்க. அப்போ வந்து நீட்டாக நமக்கு வந்து தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தைக்க. துணி வந்து விலகிருச்சுன்னா தைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால கரெக்டாக அந்த ஊசியை வந்து எடுத்துருங்க. இப்போ லைட்டாக அங்கேயே கரெக்டாக கிராஸாக கட் பண்ணி விட்ருங்க. நல்லா நீட்டாக உதறிடுங்க. உதறிட்டு கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சு தள்ளி, அதாவது லைனிங் பீஸ் வந்து வெளியில் தெரியவே கூடாது. நீட்டாக உள்ளரை எடுத்து விட்டுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சு தள்ளி தையல் போட்டுருங்க. இந்த பீஸ் வந்து நல்லா நீட்டாக உள்ளே இருக்கணும். நல்ல ரவுண்டு வந்து நீட்டான, அதாவது ரவுண்டு வந்து நல்ல டீப் நெக்கு.
இப்போ இதை வந்து 1/4 இன்ச்சு கரெக்டாக மடித்து உள்ளார அடிச்சிருங்க. அந்த பிசுரை வந்து உள்ளார அடிச்சிருங்க. இது இன்னொரு மடிப்பு அப்படியே மடிச்சிருங்க. இப்போ நீட்டாக நமக்கு பாருங்க அழகா வந்து ஊட்டியாச்சு. இதை சுற்றி கரைச்சி விட்டு இதுக்கு வந்து டிசைன் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் வந்து முடிக்கலாம். இதில் நீட்டாக வந்து நான் வச்சு திருப்புறது எப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து தச்சு காமிச்சிருக்கேன். அதாவது கழுத்து பீஸ் போடாமல் நீட்டாக வந்து எப்படி வந்து வச்சு திருப்புறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து நான் அந்த கோல்டு கலரில் தான் வந்து டிசைன் வந்து வைக்க போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இந்த கிளாத்லேயே வந்து நீட்டாக வந்திருக்கு. இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னைக்கு கண்டினியூ வீடியோ வந்து கரெக்டாக நாளைக்கு வந்து பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப